எப்போ பார்த்தாலும் அவனுக்கு இதே வேலையை போச்சு, பொய்யா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா டேய், அந்த அங்கிள் நீயும் க்ளோஸ் ஏன்டா போய் சொன்னேன்? நான் எங்க சொன்னேன்? நேற்று நைட்டான சொன்னேன். மறந்துருப்பாரா? ஓ ஆ டேய், என்னடா இங்கே யாரா வேண்ட பொய்யா பேசிகிட்டு இருக்கான்டா? அவனை பற்றி தெரியாதாடா, மீதியாரு நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அம்மா. சொல்லுப்பா, சும்மாலாம் கால் பண்ண மாட்டியே, என்ன விஷயம்? அது எப்பயும் கேட்குற அதே மேட்ரு தான். அந்த இந்தெல்லாம் பேசிட்டு இருக்காத நீ, முதல்ல ஃபோனை வை. அம்மா என்னம்மா நீங்களும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பாட்டையும் காசு கேட்க முடியல, வேற என்னதான் பண்ணுறது? அப்புறம் என்ன அப்பா கிட்ட கேட்க போறியா? ஆம்பளை புள்ள தானடா நீ. இப்போ அதில் என்ன டவுட் இப்போ? அப்புறம் என்ன, நீயே பார்த்து பொழைச்சிக்கோ, இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது போதும். அம்மா நான் அப்புறம் மியூசிக் டேரக்டர்கிட்ட சொல்லி காட்டுவேன், பார்த்துக்கோங்கம்மா. நீ முதல்ல சொந்த காலில் நின்று காட்டுப்பா, அப்புறம் எங்களை சொல்லி காட்டலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா இப்போ என் ஹார்ட்டில் மட்டும்தான்டா பீட் இருக்குது, என் லைஃப்லேயும் இல்லை, என் மியூசிக்லேயும் இல்லை. நாங்களே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். நீ மியூசிக் போட்டுட்டு என்ன சாதிக்கணும்னு உட்காந்துட்டு இருக்கிறியா? சால கிட்ட வந்துட்டேன்டா, அதெல்லாம் உனக்கு புரியாது. வா. நம்ம இங்கே புலம்பிகிட்டு இருக்கோம், அவனை பற்றியா? அவன் என்னைக்கிடா சீரியஸாக எடுத்துருக்கிறான். சரிவா, என்னன்னு கேட்போம். அங்கே என்ன ராசா பார்த்துட்டு இருக்கிற? அங்கே பாரு. இவங்க என்னடா இங்கே விளாண்டுருக்காங்க? வீட்டில் இடமே இருக்காதாம்மா? பாத்தியா, இவங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பா என்னன்னா காலையில் லேண்டு புலம்பிகிட்டு இருக்காரு. காசு இருக்குது, அவங்களும் கஷ்டப்படுறாங்க, காசு இல்லை நம்மளும் கஷ்டப்படுறோம். கஷ்டங்கிற எல்லாம் ஒன்று தான் போலடா. இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? யாரா சொன்னதெல்லாம்? அன்னைக்கு காலையில் டீ குடிக்க போனேன்டா. நம்மள்ட்ட எப்பயும் போல் காசு இல்லை. சரி எப்பயும் போல் அவர் அக்கௌண்ட்டில் எழுதி வந்துடலான்னு போய் நீ கொடுத்தேன். அவன் பார்த்தா ஓவராக பேசி திட்டிப்பேன். நமக்கு ஒரு மாதிரி ரோசம் ஆயிடுச்சு. காசு கொடுத்துட்டான் போன உட்காந்துருந்தேன். அப்போன்னு பார்த்து இந்த அங்கிள் சரி பாரத்துக்கு க்ளோஸு, நம்ம எப்படியாச்சும் ஃபோன் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணி காசு எடுத்து வர சொல்லிடலான்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தன் சளிட்டு அடிச்சு உட்கார வச்சிட்டேன். ஒரு 2 பேரும் ரொம்ப நேரம் நோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி என்னதான் பேசுறான்னு கொஞ்சம் எட்டி கேட்டா அவன் பொண்ணை பற்றி புலம்பிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு அவன் பொண்ணையே பிடிக்காதாமா. அவன் பொண்ணை பெற்று போட்டு அவங்க அம்மா செத்து போயிடுச்சாமா, வேண்டாகிறப்ப வளர்த்துட்டு இருக்கானாமா. அதனால டக்குன்னு அந்த பிள்ளைக்கு அடுத்த வாரம் கண்ணா ஆப்ரேஷன் பண்ணிட்டு எப்படியாச்சும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுறணும். ரொம்ப மாதிரி புலம்பிட்டு இருந்தேன். சார் இல்லாமல் கண்ணா ஆப்ரேஷன் பண்ணோம்னா அதிகமாக செலவாகுமேன்னு இவன் கேட்டேன். அதுக்கு இல்லை தம்பி, எனக்கு எக்கச்சக்கமாக சேவிங்ஸ் இருக்குது, நான் அதெல்லாம் பண்ணி விட அனுப்பிவிட்டாலே போதும். அவன் சொல்ல நான் பாரத்துக்கு வந்து உங்கள் ஃபோனை தந்தீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி தருவேன்னு சொன்னேன். எனக்கு பாரத்துலாம் தெரியாதுப்பா, ஃபோன் வேணாம் தானே நீ பேசிட்டு தானே ஒரே அசிங்கப்படுத்திவிட்டேன். நமக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. அந்த காண்டிலே உனக்கு ஃபோன் பண்ணி வாடான்னு சொன்னேன். நீ வந்து காசை கொடுத்துட்டு கிளம்பி. இதுதான் நடந்துச்சு. இது வேறையா? என்ன இப்படி சொல்லிட்டு போகிறேன்? அப்படி எவ்வளோடா காசு இருக்கும்? 1 கோடியா? 1 கோடியா? 1 கோடி? ஆமாண்டா. அந்த பொண்ணு கண்ணா ஆப்ரேஷன் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 1 கோடி கூட செலவாகாதா? ஏண்டா ஒரு பொண்ணுக்கு 1 கோடி செலவு பண்ணுறாங்க. என் வீட்டில் என்னை நம்பி ஒரு 60,000 ரூபா தரமாட்டுறாங்க. இவ்வளோ காசுலாம் இருந்தால் நான் என்றைக்கோ மியூசிக்கில் பெரிய ஆளாக இருப்பேனடா. 3 வருஷமாக கேட்குற ஒரு சல்லி பைசா தரமாட்டுறாங்க. சரி விட்றா, இதை பற்றி பேச மட்டும் என்ன ஆக போகுது? விளையாட போகலாம். வாடா டே, வா கிரிக்கெட் விளையாட போகலாமா? கிரிக்கெட்டா? டே வாடா. டிக் டிக். யார் அது? திருடன். என்ன வேணும்? வைரத்தை திருடி வச்சிருக்கேன், முடிஞ்சா கண்டுபிடிச்சு. வரப்போறேன். வந்துட்டேன். கிட்ட வந்துட்டேன். ஏய் என்ன அங்கே இங்கே சுத்திட்டு இருக்க? ஒரு இடத்துல நிற்க மாட்டியா? ஐயோ சரி ஜெயிச்சுட்ட, வா தண்ணி குடிச்சிட்டு வரலாம். அப்பா நைனா இங்கே தான் இருக்காரா? நைனா வாங்க விளையாட போகலாம். வாங்க நைனா வாங்க. இல்லைம்மா நீங்கள் விளையாடுங்க, எனக்கு வேலை இருக்குது. இல்லைம்மா
நீ விளையாடுங்கம்மா, எனக்கு வேலை இருக்கு. நீ வா முதல்ல தண்ணி குடி, சாப்பிட்டுட்டு நாளைக்கு விளையாடலாம். அழகு ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? உனக்கு என்ன இப்போ அந்த 60,000 தானே பிரச்சனை? அப்பா அந்த அங்கிள்கிட்டே வாங்கிக்கலாம்டா. மூஞ்ச பாரு. நான் கூட வாங்கி தரேன்டா. கேட்கறதான் கேட்குறீங்க, ஒரு கூட கேட்கணும் என்னடா? சாலியாக இருக்காம இருக்க போனோம்னா. ஏன்டா நீ எப்பயுமே திருந்தவே மாட்டியாடா, நடக்கிறதே பேச மாட்டியாடா? நடக்கிற பேசுனா நடக்கிற பேசு. நடக்கிற பேசணும்னா அப்போ நம்ம திருடுற வழியே இல்லை, ஓகேவா? நம்மள நம்பி ஒருத்தன் தர மாட்டேன் அழகு. என்னடா பேசாமல் அந்த பணத்தை திருடிடுவோமா? அப்படியே போட்டேன்னு வை. சும்மா சொன்னேன்டா. அவன் தான் சும்மா சொல்கிறானா, நீ வேற. என்னடா சும்மா? நம்மளை நம்பி ஒருத்தன் காசு தர மாட்டான். உன் வீட்டில் தரானா? இல்லை. உன் வீட்டில் என்னை நம்பி நீ மட்டும் தான் சார் தருவ. இப்போ அவர் மட்டும் நமக்கு எப்படா தருவார்? பையன் வீட்டில் எப்படினாலும் பொழைச்சிப்பான்னு நினச்சி நம்மளை தனி தெளிச்சு விட்டுறாங்க. நம்ம இங்கே படுற கஷ்டம்லாம் யாருக்குமே தெரியுதுல்லடா. அதுக்குன்னே திருட சொல்றியா? டேய், நம்ம ஒன்றும் திருட போல. இப்போதைக்கு நமக்கு தேவையான பணத்தை எடுத்துக்க போகிறோம், சம்பாதிச்சு திருப்பி கொடுக்க போகிறோம். இத்தனை வருஷம் கண்ணு தெரியாத பொண்ணு நம்ம கண்டி ஒரு 3 மாதம் கண்ணு தெரியாமல் இருக்குதா? இருக்கட்டும். அது எக்ஸ்போலிஸ் வீடுறா, மாட்டினா அசிங்கமாக போயிருந்தா அழகு. டேய், நீ வேற அவசரமாக பேசிகிட்டு இருக்காதடா. ப்ராப்பராக பிளானை போட்டு தூக்குனா ஏன்டா பணத்தை தூக்க முடியுது? இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீன்னா இப்படி தூக்கிடலாம். பாரத், நீ உண்மையுமே பெரிய ஆளாயிரலாம்ல, ரிட்டர்ன் கொடுத்துடலாம்ல. மியூசிக் மேலே சத்தியமாக சொல்கிறேன், 3 மாதம் திருப்பி கொடுத்துடலாம். சரி, ஓகே, ஏதோ சொல்கிறேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். பிளானை போடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். அழகே, வண்டியா கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லு. அதாவதுடா, அவங்க அண்ணன் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆமாம். டெய்லி 7 to 9 வரைக்கும் அவனுக்கு கிளாஸ் இருக்காமா. அடுத்த வாரம் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புறாங்கல்ல, அதுக்கு பைத்தியக்காரன் இப்போயே OLXல வண்டியை எடுத்துக்கிட்டு எப்படா போகிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்து அவங்க லூஸ் அப்போ என்ன பண்ணிட்டான், வாடாமவனே நான் உன்னை கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளாக வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறான். போயிட்டு விட்டு வந்துடுவார்லடா, அப்புறம் எப்படி நம்ம திருட போகிறது? இல்லைடா, இங்கே என்ன கிளாஸுக்கு போகிறதுக்கே 40 to 50 நிமிஷம் ஆகிடுது. பெட்ரோல் போட கூட அலுப்பு பட்டுக்கிட்டு அங்கேயே 2 மணி நேரம் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்கான் காஞ்ச பையன். அப்போ அந்த பொண்ணு என்னடா பண்ணுது? அந்த பொண்ணு மட்டும்தான்டா வீட்டு விட்டு வெளியவே வர மாட்டேன்றா. 3 நாளாக அந்த டிக்டிக் கேமு அது விளையாடுறது கூட வெளியே வர மாட்டேன்றா. அப்போது பிளான் கேன்சலா? டேய், எதுக்கடா கேன்சலு? அவ ஒரு பொண்ணு, மிஞ்சி போனால் கத்த போகிறா, இல்லை அடிக்க வருவா. கத்துனா பொத்துவோம், அடித்தா ஆளை தூக்குவோம். அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, ஃப்ரீயாக விடு. அப்போ அந்த காசு அந்த ஒரு கூட அவங்க வீட்டு பீரோலாம் இருக்காமாண்டா. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணீங்க, என்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியாதா? சில்லி பாய்ஸ். அதை விட்றா அழகே, நீ பிளானை சொல்லு. உள்ளே போகிறோம், கதவை சாத்துறோம், வாயை பொத்துறோம், காசை தூக்குறோம். வா வா வா. டேய், அவன் எங்கடா? எப்படி டேய், தற்கொலை. யாரு யாரு? கதவு பூட்டி இருக்கு. யாரு? டேய், என்னடா பண்ற? கதவை சட்டுறா. என்ன தட்டு சொல்கிறாங்க?
ஆத்தி அது டே 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 யாரது? திருடன் என்ன வேணும்? கொப்பன் படம் தான். ஏம்மா யாரு யாரு யார் நீங்க? இப்போ என்ன சொன்னேன்? கத்துவா சொன்னேன்னா இப்போ நீ என்ன பண்ணணும்? பொத்தணும். சாத்தணும். அப்போ நான் பணத்தை எடுக்கணும். என்னடி யாரு 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 என்ன என்ன? நான் தூங்கிட்டேன். அழகே என்னடா கத்திக்கிட்டே இருக்க நீ? ஏய் என்னடி பண்ண அவன? இதுக்கு மாஸ் பீஜம் வேற. டேய் அவளை கட்டி போறா. சரிடா. டேய் பாரத், என்னடா பொண்ணுகிட்ட அடி வந்துருக்க? எந்தரா? ஏய் அக்கா அக்கா ஆ? அது உங்களை கட்டி போடணுமா? எந்திரிங்க டக்குன்னு. டேய் பாரத், டேய் எந்தரா? அக்கா இங்கே இருக்க கயிறு எங்கேயா பார்த்தீங்களா? அவன் எங்கேயோ போட்டு விழுந்துட்டேன். தம்பி ஆ ஜிப் இல்லையாப்பா? ஓ ஷிட். ஓஹோ உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு? உங்க அப்பனே உன விரட்டி கல்யாணம் பண்றாங்க நினைச்சுட்டு இருக்கான். நீ என்னடி இந்த குடும்பத்துக்கு நந்தி மாதிரி வந்து நிக்கிற? கதவை துறடி. கதவை துறன்னுக்கிறேன்ல. ஏய் ஒழுங்கா கதவை திறந்தீங்கன்னா உன்னை உயிரோட விடுவேன், காசை எடுத்துட்டு இவங்களை கூட்டு போயிடுறேன். கதவை மட்டும் திறக்கல. ஆமாங்க ஐயா. இங்கே தான். ஸ்டேஷன் வந்துடுங்க ஐயா. போய் ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களாடா? அசிங்கமா இல்லை? நாங்களும் ஒரு பொண்ணுன்னு நினச்சி தான் சார் வந்தோம். அப்படி தான் நினச்சிருக்க கூடாது போல. டேய் என்னடா திட்டம் வந்த? அந்த 1 கோடி. ஆமாம் சார், பீரோக்குள்ளே இருக்கு. ஏண்டா லூசாடா நீ? எவனாச்சும் 1 கோடியை பீரோவில் பதுக்கி வச்சிருப்பானா? அவன் என்ன அம்பானியா? ஐயோ இன்னும் நம்மளை பார்க்குறேன். போய் இவங்கிட்ட ஏடா வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறேன். இருங்கடா, ஸ்டேஷன் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். டேய் இப்போ எதுதான் கத்திட்டு இருக்கிற? இப்போ தானே வீட்டில் இருந்தா வேறு ஏதாவது முக்கியமான பொருள் காணா பண்ண கத்திட்டு இருக்கிற? இதெல்லாம் விட்டு சொல்லிட்டு வரணுமா? டேய் இவ்வளோ விளையாண்டு வாடா. 1/2 hour நானே ஒன்று கூப்பிட்டுக்கிறேன். வெயிடா ஃபோனை சும்மா கத்திட்டு இருக்கிற. மா உனக்கு எது அவ்வளோ இல்லை? ஏன்பா எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு கவலையாக இருக்கா? எனக்கு எதனா ஆகியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பீங்கள்ல? ஏன்பா
அம்மா இறந்துட்டவே கூட என்னை கொல்ல வேண்டியதானே? என்னை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அப்பவே சேர்த்திருந்தா கூட எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஏன்பா? ஏன் இவ்வளோ நாள் என்னைய வெறுப்போட வளர்த்தீங்க? நான் உங்களை வளர்க்க சொன்னேனா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? பொண்ணா பிறந்தது தானே. உங்களுக்கு பிடிக்கலல்ல, அப்போ ஏன் அம்மாவை கல்யாணம் பண்ணீங்க? அம்மாவும் ஒரு பொண்ணு தானே. நாங்க எப்போதும் இந்த உலகத்துல சுதந்திரமா உங்களை மாதிரி சுத்திரக்கூடாதுல்ல. அவ்வளோ கேவலமான பிறவிதான பொண்ணுங்க, அப்படிதானப்பா? இதுவே நான் ஒரு பையனா இருந்தா என்னையும் அண்ணா மாதிரி நல்லா வளர்த்துருப்பீங்கல்ல. இவன் யார் நைட்ல நமாஸ் பண்றான்? சாப்பிட போறானே. நாங்கள் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தோம்டா. எங்களை இங்கே கூட்டு வந்துட்டு சாதிக்க போகிறோம் பீத்திக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவன் தின்ட்டு போட்ட வாழைப்பழத்தை தின்னுட்டு இருக்கேடா. அவன் தின்னப்பட்ட வளர்க்கணுமா? அவனை ஏதாச்சும் பண்ணுண்டா. என்ன பண்ணலாம்? யோசி. ஏண்டா உன் பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, நீ என்னடா குமரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் இப்போ இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், அப்போ கூட நீங்கள் குலுங்கி சிரிச்சிட்டு இருக்கீங்கல்ல. சே, டேய் யாரடா கலாய்க்கிற உன்னைய? மாமா இருமா நீ போற. டேய் உன்னைய இத்தனை வருஷமாக எங்கள் அப்பா அவரோட குழந்தைய கூட என்னை பார்த்துக்கிட்டது இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவர் என்ன குழந்தைய பார்த்துக்க. சட்டைக்கு வரியா உன்னை அப்படியே குத்து 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 செத்து போயிட்டியா? ஐயோ என்னம்மா? பார்த்து பத்திரமா இருங்க, அண்ணன் மதியம் வருவான், நம்ம சாயந்தரமா பார்த்து போய் டீ குடிக்கலாம். டீயா? ஐயோ ஜாலி. பாதி தூக்கத்தில் எழுந்து தாயை தேடும் குழந்தை போல நான் என் கண் விழித்து தேடுகிறேன் எனது பாதையை நோக்கி.